Next question, 7th question. If A equal to ஒரு 2 by 2 matrix கொடுத்திருக்காங்க and B equal to இன்னொரு 2 by 2 matrix கொடுத்திருக்காங்க. Verify that AB whole inverse equal to B inverse into A inverse. இப்போ நம்ம என்ன வெரிஃபை பண்ணும்? AB whole inverse equal to B inverse into A inverse. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்? சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க அந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். A equal to 2 by 2 மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 3, 2, 7, 5. Okay, then B equal to B வந்துட்டு -1, -3, 5, 2. given matrix எழுதியாச்சு. நமக்கு என்ன வெரிஃபை பண்ணும்? AB whole inverse. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் AB ஃபைண்ட் பண்ணும். AB னா A into B. இந்த 2 மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ணும். இப்போ AB equal to நார்மல் 2 by 2 மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸஸ் எப்படி மல்டிப்ளை பண்ணும்? இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும். சேம் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் அதான் ஃபஸ்ட்டு செய்யணும். இப்போ ஃபஸ்ட்டு ரோவும் ஃபஸ்ட்டு காலமும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட்டும் இங்கே இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட்டும் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் தான் மல்டிப்ளையும் பண்ணுவோம். ஓகே, இப்போ 3 into -1, 3 into -1 -3. நெக்ஸ்ட்டு 2 into 5, 5 2s are 10 + 10. ஓகே, ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னது? ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம். 3 3s are 9 -9, 3 into -3 -9. 2 into 2, 2 2s are 4 + 4. இப்போ ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்னது? செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். இப்போ செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணும். 7 into -1 -7. 5 5s are 25 + 25. ஓகே, நெக்ஸ்ட் 7 3s are 7 into -3 -21. 5 into 2 10 + 10. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? AB equal to -3 + 10. -3 + 10 னா 7. -9 + 4. -9 + 4 போது -5. -7 + 25. -7 + 25 வந்துட்டு 18. -21 + 10. -21 + 10 -11. இப்போ AB ஃபைண்ட் பண்ணியாச்சு. நமக்கு ஆனால் என்ன ஃபைண்ட் பண்ணும்? AB ஹோல் இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ணும். இப்போ ஏபியோட வேல்யூ நமக்கு ஏபியோட 2 by 2 மேட்ரிக்ஸ் தெரிஞ்சிச்சு. இனி ஏபி ஹோல் இன்வெர்ஸ். ஏபி ஹோல் இன்வெர்ஸ் எப்படி எழுதணும்? நமக்கு இதுக்கு முன்னாடி இருக்க சம்லாம் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஏங்கிறது நம்ம எழுதுவோம். ஏ இன்வெர்ஸ்னு எப்படி எழுதுவோம்? ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 by டிட்டர்மினன்ட் ஏ இன்டு HA. அதே போல் ஏபி ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 by டிட்டர்மினன்ட் ஏபி இன்டு HAB. ஓகே, அப்போ நமக்கு இது 2 by 2 மேட்ரிக்ஸ்னால ஒரே ஸ்டெப்பில் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். அதனால் செப்பரேட்டாக டிட்டர்மினன்ட் ஏபியும் அட்ஜாயிண்ட் ஏபியும் செப்பரேட்டாக ஃபைண்ட் பண்ண வேண்டாம். டேரெக்டாக இதிலே எழுதிடலாம். அப்போ 1 by டிட்டர்மினன்ட் ஏபி. நார்மலாக டிட்டர்மினன்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணும்? 2 by 2 மேட்ரிக்ஸ்க்கு டயகனலாக மல்டிப்ளை பண்ணுவோம். அதான் க்ராஸாக மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, இப்போ 7 into -11. 7 into -11னா -77. இதை மல்டிப்ளை பண்ணுவோம். 7 into -11 இப்போ -77. மைனஸ் என்ன பண்ணுவோம்? இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு நடுவில் ஒரு மைனஸ், அடுத்து இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும். 18 into 5. 18 into 5ங்கிறது எவ்வளோ? 90. அப்போ 18 into -5னா -19 வரும். ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 90. அப்போ டிட்டர்மினன்ட் ஏபி ஃபைன் பண்ணியாச்சு. டிட்டர்மினன்ட் ஏபி எப்படி ஃபைன் பண்ணும்? 2 by 2 மேட்ரிக்ஸ்க்கு க்ராஸாக மல்டிப்ளை பண்ணும். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும். இப்போ 7 into -11 -77 மைனஸ் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும். 18 into -5ங்கிறது -19 வரும். இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ +90 இன்ட்டு HA. HAங்கிறது நம்ம எப்படி ஃபைன் பண்ணுவோம்? 2 by 2 மேட்ரிக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். ரிமைனிங் எலமெண்ட்டுக்கு ஆப்போசிட் சைனில் எழுதுவோம். அப்போ ஃபஸ்ட்டு டயகனல் எதுங்கிறது? 7 -11. இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். இன்டர்சேஞ்சுனா இங்கே -11 7 வந்துடும். ரிமைனிங் எலமெண்ட்டை ஆப்போசிட் சைனில் எழுதணும். மைனஸ்னா ப்ளஸ்ஸும் ப்ளஸ்னா மைனஸ் எழுதணும். இங்கே இருக்கிறது -5 அப்போ அது 5 ஆகிடும். இங்கே இருக்கிறது 18 அது -18. இதுதான் அட்ஜாயிண்ட் ஏபி. இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் ஏபி அட்ஜாயிண்ட் ஏபி ஒரே ஸ்டெப்பில் எழுதிட்டோம். அதனால தான் டேரெக்டாக எழுதியாச்சு. ஓகே, அப்போ 1 by -77 + 90. அப்போ இது ரெண்டு மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 13. 13 into -11 5 -18 7. That means AB whole inverse. AB whole inverse ஃபைண்ட் பண்ணுறோம். AB whole inverseக்கு நமக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருச்சு. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம்.
நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணும் பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் அப்போ பி இன்வர்ஸும் ஃபைண்ட் பண்ணும் ஏ இன்வர்ஸும் ஃபைண்ட் பண்ணும் அது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும் அதுக்கு இதே சேம் ஆன்சராக தான் வரணும் ஏன்னா வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ ஃபஸ்ட்டு பி இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம் பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு இப்போ பி இன்வர்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணணும் பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant b into adj b which is equal to 1 by determinant b bங்கிற மேட்ரிக்ஸ் நமக்கு இருக்குது என்ன பண்ணும் இதான் bங்கிற given மேட்ரிக்ஸ் தான் அது அப்போ இதுக்கு எப்படி determinant ஃபைண்ட் பண்ணும் cross-ஆ மல்டிப்ளை பண்ணும் diagonal-ஆ மல்டிப்ளை பண்ணும் இப்போ -1 into 2 -2 மைனஸ் தான் வரும் நடுவில் ஒரு மைனஸ் வரும் அடுத்து இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும் 5 into -3 -15 இப்போ ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் 15 இன்ட்டு அட்ஜிபிங்கிறது என்ன பண்ணணும் நம்ம 2 by 2 மேட்ரிக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வர அந்த டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்போ -1 2ங்கிறது என்ன ஆகிடும் 2 -1 அடுத்து ரிமைனிங் எலமெண்ட்டை ஆப்போசிட் சைன் எழுதுவோம் அப்போ -3 5ங்கிறது 3 -5 okay which is equal to 1 by -2 plus 15 13 1 by 13 into answer என்ன வருது 2 3 -5 -1 அப்போ B inverse நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணும் A inverse இப்போ A inverseங்கிறது என்னது 1 by determinant A into at A which is equal to 1 by ஏங்கிறது given matrix தான் என்ன கொடுத்துருக்காங்க 3 2 7 5 இதுக்கு டிட்டர்மினன்ட் எப்படி பண்ணணும் cross-ஆ மல்டிப்ளை பண்ணும் 5 3s are 15 5 3s are 15 minus 7 2s are 14 15 minus 14 into at A என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும் ஃபஸ்ட்டு டயகனலி இன்டர்சேஞ்ச் பண்ணணும் 3 5ங்கிறது 5 3 ரிமைனிங் எலமெண்ட் ஆப்போசிட் சைனில் எழுதணும் 2 7ங்கிறது -2 -7 which is equal to 1 by நமக்கு 15 minus 14 1 by 1 into 5 minus 2 minus 7 3 A இன்வர்ஸும் ஃபைண்ட் பண்ணியாச்சு ஓகே அப்போ B இன்வர்ஸும் ஃபைண்ட் பண்ணிட்டோம் A இன்வர்ஸும் ஃபைண்ட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணோம் B inverse into A inverse அது ஃபைண்ட் பண்ணுறோம் B inverse into A inverse equal to B inverse நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் B inverseக்கு என்ன ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம B inverse equal to 1 by 13 into 2 by 2 matrix 2 3 -5 -1 அதை எழுதுகிறோம் 1 by 13 into 2 3 -5 -1 into A inverse 1 by 1ங்கிறது 1 தான் அப்போ அதை எழுத வேண்டாம் டைரெக்டாக எழுதிக்கலாம் into A inverseங்கிறது 5 -2 -7 3 which is equal to 1 by 13 into இப்போ இந்த 2 by 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணோம் என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலம் ஃபஸ்ட் ரோ எடுத்து செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணோம் இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறோம் 5 2s are 10 7 3s are 21 minus 7 3 into minus 7 minus 21 next first row second column 2 into minus 2 minus 4 plus 3 3s are 9 next second row first column second column minus 5 into 5 minus 25 minus 1 into minus 7 plus 7 next minus 5 into minus 2 10 minus 1 into 3 minus 3 which is equal to 1 by 13 into 10 minus 21 10 minus 21 ங்கிறது minus 11 minus 4 plus 9 minus 4 plus 9 இருக்கு minus 4 plus 9 ங்கிறது 5 minus 25 plus 7 minus 25 plus 7 minus 18 okay next 10 minus 3 7 okay this is second equation that means B inverse into A inverse or answer கிடைச்சிருக்கு second equation from 1 and 2 from 1 and 2 இந்த 2 equation எடுத்தோம்னா 1 first equation என்ன answer கிடைச்சிருக்குது AB whole inverse 1 by 13 into minus 11 5 minus 18 7
B inverse into A inverse equal to 1 by 13 into minus 11 5 minus 18 7 ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. From equation 1 and 2 AB whole inverse equal to B inverse into A inverse, hence verified.